வணக்கம். வலிமை ஐஏஎஸ் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கால்ஃபர் பண்ணிருப்பாங்க. பண்ணினதுல இருந்து இல்லைங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் 3 வருஷமாவே நீங்க நல்லா படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இருந்தாலும் எக்ஸாம் பக்கமா வந்ததுக்கு அப்புறமா நம்ம படிச்சதெல்லாம் கரெக்டா இருக்கா, நம்ம எல்லாமே படிச்சு முடிச்சிட்டோமா அப்படின்னு ஒரு படிச்சவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கும். இல்ல எனக்கு இப்பதான் குரூப் 4 கால்ஃபர் பண்ணினதுக்கு அப்புறமா நான் டிஎன்பிஎஸ்சில படிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன், அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருக்குங்க. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பதில் சொல்ற விதமா தாங்க நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமில என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிச்சிருக்காங்க ஆல்ரெடி 2 வருஷம் 3 வருஷமா படிச்சிருக்காங்க, நான் படிச்சது எந்த அளவு படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பார்த்ததுல இருந்துதான் நம்ம எந்த சிலபஸ்ல எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கட் ஆஃப் வர வச்சுதான் இனி நம்ம இதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் இல்லையா? அதுக்கு நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமில பாத்தீங்கன்னா பொது தமிழுக்காகவே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஜிஎஸ் நல்லா வரும், ஆனா தமிழ் வராது. ஏன்னா ஸ்கூல்ல படிச்சிருப்போம், காலேஜ்ல தமிழ் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு சப்ஜெக்டாவே இல்லாம இருந்திருக்கும். அப்ப இனிமேல் தான் நம்ம தமிழ் படிக்க போறோம், அது எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வேற இருக்கு அப்படிங்கும் போது நீங்க இனி தமிழ்ல மட்டும்தான் நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அதுக்காகவே என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது தமிழுக்காக மட்டுமே நாங்க உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோங்க. அதுல 30 தேர்வுக்கு மேற்பட்ட தேர்வுகள் கொடுக்குறோம், 3000க்கு மேற்பட்ட வினாக்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல ஒவ்வொன்றும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். ஆனா ஃபீஸை கேட்டீங்க அப்படின்னா அசந்துருவீங்க, வெறும் 500 ரூபாய் மட்டும்தான். சரி, பொது தமிழ் மட்டும் தான் கொடுக்குறீங்களா, ஜிஎஸ் கிடையாது அப்படின்னு கேட்பீங்க இல்லைங்களா? ஜிஎஸ்க்கும் கொடுத்துட்டு இருக்கோங்க. ஜிஎஸ் பொறுத்த அளவுக்கு 50 தேர்வுகள் கொடுத்துட்டு இருக்கோம். அது எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் இருந்து சிலபஸ் வைஸா வந்து உங்களுக்கு டெஸ்ட் நாங்க வச்சு கொடுக்குறோங்க. மார்க் டெஸ்ட் கூட இருக்கு. மொத்தமா பாத்தீங்கன்னா ஜிஎஸ் டெஸ்ட் எனக்கு தமிழ் நல்லா வரும், ஜிஎஸ் டெஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் ஜிஎஸ் டெஸ்ட் மட்டும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 500 மட்டும்தான். எனக்கு பொது தமிழுக்கும் வேணும் ஜிஎஸ்க்கும் வேணும் அப்படின்னா மொத்தமா 85 டெஸ்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. அந்த 85 டெஸ்ட்டுக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா வெறும் 1000 ரூபாய் மட்டும்தான். அப்ப இன்னும் ஏங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு, கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இருபொருள் தருக, அதாவது அவங்க சொல்லியிருக்கிறது பாருங்க, நகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய கொஸ்டின்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் ஒரு டைலாக் கொடுத்துட்டு இருபொருள் வர மாதிரி, அப்ப நம்ம நிறைய படிச்சா மட்டும்தான் நமக்கு அந்த ஒரு சில வார்த்தைகள்லாம் நமக்கு தெரியும். சில வார்த்தைகள் இந்த மாதிரி எளிமையா இருந்துரும், ஆனா சில வார்த்தைகள் வந்து நமக்கு இதுக்கு அர்த்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியுறதுக்குன்னா நம்ம நிறைய தமிழ் படிச்சா மட்டும்தான் நமக்கு தெரியும். இவங்க கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா நகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 7 அப்படின்னு பாத்தீங்கன்னா நதி எண் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, அதனால நம்ம இது எடுத்துக்க வேண்டாம். ஆப்ஷன் B பாருங்க, புன்னகை ஆபரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நகை அப்படிங்கிற வார்த்தைக்கு பாருங்களேன், ரெண்டுமே வந்து பெண்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா புன்னகை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினைப்போம். ஆபரணம் அப்படின்னா சொல்லவே வேண்டியது இல்லை இல்லையா? இதுக்கு ரெண்டுக்குமே மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நகை அப்படிங்கறதா பொருத்தமானது. ஆப்ஷன் C ஓடுதல் மேற்கூரை அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் D பாருங்க, நிலவு மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே தவறானது. கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நகைக்கு உரியது அப்படின்னு பாத்தீங்கன்னா புன்னகை ஆபரணம் அப்படிங்கறதா கரெக்டான பதிலா இருக்குங்க. இந்த மாதிரி தான் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வினாக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சில வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத பார்த்து ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷம் கொஸ்டின் பேப்பரை எடுத்து அனலைஸ் பண்ணி அதுல இருந்து தான் நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்கோங்க. அப்ப நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் சரி, இல்ல ஃப்ரெஷரா இருக்கீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது இனிமேல் தான் நான் படிக்கலாம் அப்படின்னாலும் நம்மள்ட்ட ஆன்லைன் ஆஃப்லைன் 2 கிளாஸும் போயிட்டு இருக்குங்க. அப்ப ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு, கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வலிமை ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.